அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பில் பாஜக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமித்ஷாவுடன் ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன், ஏ.சி. சண்முகம், கிருஷ்ணசாமி பாரிவேந்தர் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் சந்திப்பில் மற்றும் ஓர் இருக்கை அதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பதனை அவர் பங்கேற்கக்கூடிய அந்த மேடையினுடைய LED திரையிலேயே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி பங்கேற்கக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்பில் 7 இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 7 இருக்கைகள்ல யார் யார் அமரப் போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. நடுவில் இருக்கக்கூடிய இருக்கையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமர போகிறார். அவருக்கு வலதுபுறத்தில் அதிமுகவிற்கு இருக்கை ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதேயானால் அதிமுக சார்பாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில தற்போது வரை ஒரு இழுபறி வருவதாகவும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு பாஜக செவிசாய்க்கவில்லை என்ற போன்ற பல்வேறு கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு வழியில், ஆனால் அதிமுகவுக்கான ஒரு இருக்கை என்பது எப்போது முடிவு செய்யப்பட்டுவிட்டது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய அங்கம் வகித்திருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய கட்சிகள், குறிப்பாக புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி, அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, பாரிவேந்தர் உள்ளிட்டோருக்கெல்லாம் இந்த மேடையில அமைக்கப்பட்டிருக்கிற இருக்கையில் அமர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. மறுபுறம் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, அதே போன்று தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தருண் சுக், அதே போன்று பாஜகவுடைய மாநில தலைவராக தற்போது வரை இருக்கக்கூடிய அண்ணாமலை உள்ளிட்டவரெல்லாம் அமர்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது என்பது இங்க இருக்கக்கூடிய ஒரு நிலவரமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் இந்த இருக்கையில் அமரப்போகக்கூடிய அந்த கட்சிகள் தான் எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகளாக அமைய போகிறது. அந்த அடிப்படையில அந்த இருக்கையில அமரப்போகிற அந்த தலைவர்கள் யார் யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இந்த இருக்கையில் அமரப்போகிற தலைவர்கள் அதிமுக, அதே போன்ற புதிய நீதி கட்சி, அதே போன்று ஜான் பாண்டியன் வைக்கக்கூடிய அந்த கட்சி, அதே போன்று பாரிவேந்தர், வாசல் உள்ளிட்டோரெல்லாம் அமர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தற்போதைய ஒரு கலர் நிலவரமாக இருக்கிறார்கள். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.